இது ஒரு பயங்கரமான லேண்ட்மார்க் ஃபிலிம்ல. ஏன்னா எஸ்கே அவர்களுக்கு வந்து இது 25th படம். கிட்டத்தட்ட 11 இயர்ஸ்க்கு அப்புறம் சுதாமமோட படம் வந்து தியேட்டர்ல வருது. ரவி கே சந்திரன் சார் வந்து இருக்காரு. ஸோ இதுல இவ்வளோ இது இருக்கு. நீங்க அதுல ஒரு சாங் பண்றீங்க. நமக்கு தெரியும் நம்மளோட பொட்டென்ஷியல், நம்மளோட டேலண்ட் தெரியும். பட் அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும், அவங்களுக்கு இது ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கணும், அந்த மெனக்கெடல்லாம் இருக்கும்ல. ஸோ அதை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா பயம்ன்றது ஃபுல்லா இருந்தது. ஏன்னா நான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு படத்தை ஹேண்டில் பண்ணது வந்து இந்த படம் தான். அப்படியா? ஃபுல் ஃப்ளெஜ்டாக நான் ஹேண்டில் பண்ண படமே எனக்கு இதுவாக தான் இருக்கும். இல்லை என்ன மாதிரி சொல்கிறீங்க? எந்த மாதிரி? ஆக்சுவலி பார்த்தா என்னோட ஃபர்ஸ்ட் அஃபிஷியலாக நான் படத்தில் ஒர்க் பண்ணது வந்து பராசக்தி. டூடுக்கும் முன்னாடி பராசக்தி தான். டூடு வந்து நான் 2024-25 நான் ஒர்க் பண்ணேன். ஏப்ரலில் தான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். இதுதான் 2024 வந்துருச்சு. அதுக்கப்புறம் மற்ற படம்லாம் ஒர்க் பண்ணாங்க. ஸோ அது வந்து ஒரு அஃப்கோர்ஸ் எனக்கு கண்டிப்பாக என்னோட சைட்லேருந்து ஐ ரியலி வாண்டட் டு இம்ப்ரெஸ் சுதா மேம். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஈஸியாக இம்ப்ரெஸ் ஆக மாட்டாங்க. இப்போவும் இம்ப்ரெஸ் ஆனாங்களான்னு தெரில. அதே மாதிரி அவங்களோட ஒரு அப்ரூவலுக்கும் மேம் வந்து மார்னிங் 5:30 மெசேஜ் பண்ணுவாங்க. 8 o'clock மீட்டிங் இருக்கும். நான் இந்த மாதிரி மீட்டிங்ஸ் எங்கேயுமே அட்டென்ட் பண்ணது கிடையாது. எப்போவுமே மீட்டிங்ஸ் எப்படி செட் பண்ணுவாங்கன்னா 10-11 AM தான் செட் பண்ணுவாங்க. 5 மேம்க்கு வந்து இப்போது ஏதாச்சும் ஐடியாஸ் இருக்குது அப்படின்னா மேம் 5:30 போட்டுருவாங்க. எக்ஸாக்ட்லி. அது வந்து அதில் இருக்கும்போது இன்னும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் கண்டிப்பாக மேம் இம்ப்ரெஸ் பண்ணி இன்னும் நிறைய ஒர்க் பண்ண எனக்கு மேமோட அதுதான் என்னோட